அனைவருக்கும் வணக்கம். இது நாகா நோட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே 2 வீடியோஸ் போட்டாச்சு. அந்த 2 வீடியோவும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போது நிகழ்தகவில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் வந்து சீட்டுக்கட்டு கார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நிகழ்தகவு பற்றி 9th நியூ புக்லையும் 10th நியூ புக்லையும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 லெசனில் இருக்க சம்ம நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் நிகழ்தகவுலேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி சீட்டுக்கட்டில் ஒவ்வொரு சீட்டும் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் மட்டும்தான் சம் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், சீட்டுக்கட்டில் மொத்தமாக 52 சீட்டுகள் இருக்கும். மொத்தமாக 52 சீட்டுகள் இருக்கும். ஓகேவா? இந்த 52 சீட்டில் ஸ்பேடு வந்து 13 சீட்டு, நெக்ஸ்ட்டு ஹார்ட் வந்து 13 சீட்டு, அதுக்கப்புறமேட்டு க்ளவர் இல்லைனா க்ளப்னு சொல்லுவாங்க, இது வந்து ஒரு 13 சீட்டு, அதுக்கடுத்து டைமண்ட் வந்து 13 சீட்டு, மொத்தமாக 52 சீட்டுகள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கருப்பு சீட்டு. இங்கே பாருங்கள், இதுவும் தான் கருப்பு சீட்டு. ஸ்பேடும் அதுக்கடுத்து க்ளவர் இல்லைனா க்ளப்னு சொல்லுவாங்க, இது மட்டும்தான் கருப்பு சீட்டு. நெக்ஸ்ட்டு சிவப்பு சீட்டு. இங்கே பாருங்கள், சிவப்பு கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது 2 தான் சிவப்பு சீட்டு. ஹார்ட்டு, நெக்ஸ்ட்டு டைமண்டு, இது வந்து சிவப்பு சீட்டு. ஓகேவா? ஸ்பேடில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது? 13 சீட் இருக்குது. அப்போது இது ஒரு 13. அதுக்கப்புறமேட்டுக்கு க்ளவரில் எத்தனை சீட் இருக்குது? 13 இருக்குது. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணால் வரும் 26. அப்போது கருப்பு சீட்டு மொத்தமாக 26 சீட் இருக்குது. அதே மாதிரி சிவப்புக்கு பாருங்கள், ஹார்ட்டில் எத்தனை சீட் இருக்குது? மொத்தம் ஒரு 13 சீட் இருக்குது. அதே மாதிரி டைமண்டில் மொத்தம் எத்தனை? 13 சீட் இருக்குது. இந்த 2 13 ஆட் பண்ணால் வரும் 26. கருப்பு சீட்டு 26 இருக்குது, சிவப்பு சீட்டு 26 இருக்குது. கருப்பு சீட்டு எதாவது? ஸ்பேடும் க்ளவரும். அதே மாதிரி சிவப்பு சீட்டு வந்து ஹார்ட்டும் டைமண்டும். இது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, முகச்சீட்டு இல்லைனா பட சீட்டுன்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து முக சீட்டு இல்லைனா பட சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபேஸ் கார்டு அப்படின்னா எதுனா இங்கே பாருங்கள், ஜாக்கு, குவீனு, கிங்கு, இது 3 தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபேஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. மொத்தம் எத்தனை? 12 ஃபேஸ் கார்டு இருக்குது. ஃபேஸ் கார்டு எத்தனை கேட்டாங்க அப்படின்னா 12. அது எது வரும் பாருங்க, ஜாக்கு, குவீனு, கிங்கு தான் வரும். இந்த ஆஸ் வராது. நீங்கள் வாட்டில் நிறைய பேர் வந்து இந்த ஆஸையும் கன்சிடர் பண்ணி இந்த ஏயும் கன்சிடர் பண்ணி இப்போ சொல்லுவாங்க ஃபேஸ் கார்டு அப்படின்னா, அதெல்லாம் வராது. இந்த ஜாக்கு, குவீனு, கிங்கு, இந்த 3 மட்டும்தான் வரும். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 12. ஃபேஸ் கார்டு மொத்தம் எத்தனை? 12. நான் இப்போ சொன்னதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், சம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேடு மட்டும் பாருங்கள். இப்போ ஸ்பேடில் மொத்தம் எத்தனை கார்டு இருக்குது? 13 கார்டு இருக்கா? இந்த 13 கார்டு என்னென்னு பாருங்கள். 1 கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக தான் ஏன் இருக்கும். ஓகேவா? 1 இருக்காது, அதுக்கு பதிலாக ஏன் இருக்குது. அதுக்கடுத்து 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அதுக்கடுத்து ஜாக்கு, குவீனு, கிங்கு. அதே ஆர்டரில் தான் ஒவ்வொன்றுலேயுமே இருக்கும். ஹார்ட்டு, க்ளவரு, டைமண்டு, எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இருக்கும். மொத்தமாக 52 சீட்டு இருக்குது. அதில் கருப்பு சீட்டு வந்து 26. ஸ்பேடும் க்ளவரும் கருப்பு சீட்டு. ஓகேவா? அதுக்கடுத்து சிவப்பு சீட்டு, ஹார்ட்டும் டைமண்டும் சிவப்பு சீட்டு, மொத்தம் 26 இருக்குது. ஃபேஸ் கார்டு வந்து 12. ஃபேஸ் கார்டு எதாவது? ஜாக்கு, குவீனு, கிங்கு. ஓகேவா? அவ்வளோதான். இது மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்க. நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகளை கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து சம வாய்ப்பு முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. இதில் மொத்தமாக 5 கொஷின் கேட்டிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. சீட்டுக்கட்டில் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது? 52 சீட்டு இருக்கா? அப்போது என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 52. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். டிவைடில் என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ போடுவோம். என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ என்ன? 52. ஓகே, மேலே என்ன போடுவோம் அப்படின்னா அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை போடணும். அவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பாக்ஸில் பாருங்கள், ஹார்ட்டும் டைமண்டும் மட்டும்தான் சிவப்பு நிற சீட்டு. ஹார்ட்டில் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்குது? 13. அதே மாதிரி டைமண்டில் மொத்தம் எத்தனை இருக்குது? 13. ரெண்டையும் ஆட் பண்ணா வரும் 26. இதை டிவைட் பண்ணுங்கள். 26, 26, 2, 26, 52. 1/2 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்கள். டிவைடில் 52 போட்டுருவோம். என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூவை டிவைடில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு
மேலே வந்து அவங்க என்ன கொஷின் கேட்குறாங்களோ அதை போடுவோமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஹாட் சீட்டாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹாட் சீட் மொத்தம் எத்தனை இருக்குது, 13. அந்த 13 மேலே போட்டுருங்க. இப்போ டிவைட் பண்ணுங்கள், ஓர் 13 13, 4 13 52, 1/4 தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்கள், டிவைடில் 52 போட்டுருவோம். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சிவப்பு நிற ராஜாவாக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்களா. சிவப்புனா இதில் ஹார்ட்டும் டைமண்டும் தான் இதில் சிவப்பு. ஓகேவா, இதில் ராஜாவாக இருக்கணும். இங்கே ஒரு கிங் இருக்குது, இங்கே ஒரு கிங் இருக்குது. மொத்தத்தினா 2. அந்த 2 தூக்கி மேலே போடுங்க. இப்போ டிவைட் பண்ணுங்கள், ஓரன் 2, இங்கே 2 4, மிச்சம் 1, 6 2 12, 1/26 தான் இதுக்கான ஆன்சர். மூணாவது சமம் நல்லா தெளிவாக பாருங்கள். சிவப்பு நிற ராஜான்னு சொல்லியிருக்காங்களா. சிவப்பு எதாவது, ஹார்ட்டும் டைமண்ட் தான் சிவப்பு. இதில் ராஜாவாக இருக்கணும். இங்கே ஒரு கிங் இருக்குது, இங்கே ஒரு கிங் இருக்குது. மொத்தத்தினா 2. அந்த 2 தான் மேலே போட்டிருக்கேன். நாலாவது சம் பாருங்கள், டிவைடில் 52 போட்டுருவோம். மேலே முக சீட்டாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. முக சீட்டு அப்படின்னா ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. இங்கே பாருங்கள், ஜாக்கு, குவீனு, கிங்கு, இந்த 3 மட்டும்தான் முக சீட்டு. அதே மாதிரி பாருங்கள், இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. மொத்தம் எத்தனை, 12 முக சீட்டு. இதை டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணலாமா. 3 12, இங்கே 1 4, மிச்சம் 1, 3 12, 3/13 தான் இதுக்கான ஆன்சர். அஞ்சாவது சம் பாருங்கள், டிவைடில் 52 போட்டுருவோம். மேலே வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை போடுவோமா. n சீட்டாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்பராக இருக்கணுமா. இங்கே பாருங்கள், ஏ வராது. அதே மாதிரி ஜாக்கு, கியூனு, கிங்கு இதெல்லாம் வராது. மிச்சம் இருக்கிறது மட்டும்தான் வரும். இந்த 2, இந்த 3, 4 5 6 7 8 9 10 இது மட்டும்தான் வரும். இது மொத்தம் எத்தனை இருக்குது, 9 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 9 இருக்குது. அதே மாதிரி இங்கே ஒரு 9, இங்கே ஒரு 9. மொத்தம் எத்தனை, 36. இதை டிவைட் பண்ணுங்கள். 1 4 9 4 36, இங்கே 1 4, மிச்சம் 1, 3 12, 9/13. இதுதான் இதுக்கான ஆன்சர். ரெண்டாவது சம் பாருங்க, 4 கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராஜா மற்றும் ராணி சீட்டுகளும், ஹார்ட் சீட்டுகளிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளும், ஸ்பேடு சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் நீக்கப்படுகிறது. கொஸ்டின் நல்லா பாருங்க, இதுலேருந்து இதுவரை மட்டும் நல்லா பாருங்க. 4 கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டுக்கட்டில் டைமண்ட் சீட்டுகளிலிருந்து ராசா மற்றும் ராணி சீட்டுகளை நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிங்கையும் குவீனையும் நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்ட் சீட்டிலிருந்து ராணி மற்றும் மந்திரி சீட்டுகளை நீக்கிறதா சொல்லியிருக்காங்க. ராணி மற்றும் மந்திரி, ஜாக்கையும் குவீனையும் நீக்கிறாங்க. ஜாக் அப்படின்றது மந்திரி. ஓகேவா. நெக்ஸ்ட் ஸ்பேடு சீட்டுகளிலிருந்து மந்திரி மற்றும் ராசா சீட்டுகளும் நீக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பேடு சீட்டிலிருந்து மந்திரியும் ராஜாவையும் நீக்கிறாங்க. ஓகேவா. அப்போது ஸ்பேடில் மொத்தம் எத்தனை சீட் இருக்குது, 11 சீட்டு தான் இருக்குது. 2 சீட் நீக்கிட்டாங்களா, அப்போ மிச்சம் வந்து 11 தான் இருக்குது. அதே மாதிரி ஹார்ட்லையும் 11 தான் இருக்குது. கிளவரில் 13 அப்படியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு டைமண்டில் 11 சீட்டு தான் இருக்குது. ஓகே. அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், சீட்டு கட்டில் மொத்தம் எத்தனை சீட்டு, 52 சீட்டா. இதில் எத்தனை சீட்டு நீக்கியிருக்காங்க, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, மொத்தம் 6 சீட்டு நீக்கிட்டாங்களா. இப்போ 52ல் 6 மைனஸ் பண்ணுங்கள், 46. அப்போ என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 46. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 52 எடுத்துடாதீங்க, 46 தான் போடணும். ஏன்னா 6 சீட்டு நீக்கிறாங்க, 52ல் 6 போச்சு அப்படின்னா 46. இந்த 46 சீட்டில் இருந்தால் ஒரு சீட்டை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறாங்க. இப்போ கொஷினை பாருங்கள். மீதமுள்ள சீட்டுகளில், மீதமுள்ள சீட்டுனாது 46 சீட்டு தானே. இந்த 6 சீட்டு நீக்கினதுக்கப்புறம் மிச்சம் 46 சீட்டு தான் இருக்குது. இந்த மீதமுள்ள சீட்டிலேருந்து ஒரு சீட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இதில் மொத்தமாக 3 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ கீழே போடுமா, 46. இந்த 46 சீட்டில் தான் ஒரு சீட்டு எடுக்கிறாங்க. அது வந்து கிளவராக இருக்கிறதுக்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், கிளவர் எத்தனை சீட்டு இருக்குது, 13 சீட்டு இருக்குது. அப்போ அந்த 13 போட்டுடணும், அவ்வளோதான். 13/46. இதை டிவைட் பண்ண முடியாது. அப்போ 13/46 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பாருங்கள், டிவைடில் 46 போட்டுருவோம். சில பேர் இந்த சம்மில் என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 46க்கு பதிலாக 52ன்னு போட்டுருவாங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 6 மைனஸ் பண்ணதுக்கப்புறம் வர்றதான் நம்ம போடணும். நெக்ஸ்ட்டு
ரெண்டாவது சம் என்ன கேட்டிருக்காங்க, சிவப்பு ராணியாக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. சிவப்பு எதாவது, ஹார்ட்டும் டைமண்டும் தான் சிவப்பு. இதில் பாருங்க ராணி இருக்கான்னு பாருங்க, ராணி இல்லை. நம்ம ராணி வந்து நீக்கியாச்சு. இங்கே பாருங்க ராணி இல்லை நீக்கியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க ராணி இல்லை நீக்கியாச்சு. அப்போ இங்கே 0 வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 0. ஏன்னா ராணியே இல்லை, அப்போ ஆன்சர் வந்து 0. நெக்ஸ்ட்டு மூணாவது சம் பாருங்க, டிவைடில் 46 போடுவோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னு பாருங்க, கருப்பு ராசாவாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. கருப்பு என்னது, இந்த ஸ்பேடும் கிளவரும் தான் கருப்பா. இதில் பாருங்க கருப்பு ராஜாவா இருக்கணுமா. இங்கே ராஜா இருக்கான்னு பாருங்க, இங்கே ராஜா இல்லை, ராஜா வந்து நம்ம நீக்கியாச்சு. அதே மாதிரி இங்கே ராஜா இருக்கான்னு பாருங்க, இங்கே ராஜா இருக்கு. அப்போ ஒன்றே ஒன்று தான் இருக்கு. அப்போ 1ன்னு போட்டுக்கோங்க. 1/46 தான் இதுக்கான ஆன்சர். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 13/46, ரெண்டாவது கொஸ்டினுக்கு வந்து 0, மூணாவது கொஸ்டினுக்கு வந்து 1/46. மூணாவது சம் பாருங்க, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு பட சீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. n of s ஓட வேல்யூ 52. ஓகேவா, 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டு கட்டிலிருந்து ஒரு பட சீட்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்களா. டிவைடில் n of s ஓட வேல்யூ போட்டுருவோம். n of s ஓட வேல்யூனா 52ன்னு போட்டாச்சு. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட சீட்டு அதாவது ஃபேஸ் கார்டு தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபேஸ் கார்டு எதாவது, ஜாக்கு, குவீனு, கிங்கு, இது 3 தான் ஃபேஸ் கார்டா. இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு 3 இருக்கு. மொத்தம் எத்தனை, 12 சீட்டு. இப்போ டிவைட் பண்ணுங்க, 4 டிவைட் பண்ணலாமா. 3 12, இங்கே 4 மிச்சம் 1, 3 12, 3/13. இதுதான் இதுக்கான ஆன்சர். நாலாவது சம் பாருங்க, நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. n of s ஓட வேல்யூ 52. டிவைடில் 52 போடுவோமா, போட்டாச்சு. மேலே என்ன போடுவோம், கொஸ்டினில் என்ன கேட்குறாங்களோ அதை போடணுமா. என்ன கேட்டிருக்காங்க, நன்கு கலைத்து வைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ரேண்டம் முறையில் ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அது டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினை பாருங்க, அல்லதுன்னு கொடுத்துருக்காங்களா. அல்லது கொடுத்தாவே ப்ளஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்லது கொடுத்தா ப்ளஸ் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க, டைமண்ட் அல்லது ராஜா சீட்டாக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. டைமண்ட் மொத்தம் எத்தனை சீட்டு இருக்கு, டைமண்டில் 13 சீட்டு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ராஜா பாருங்க, ராஜா எத்தனை, மொத்தம் 4 ராஜா இருக்கா. இதில் ஆல்ரெடி இந்த ராஜா டைமண்ட்லேயே வந்துருச்சு. இந்த ராஜா நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ இந்த ராஜா விட்டுறணும். மிச்சம் எத்தனை இருக்குது, 3 ராஜா இருக்கா. இந்த 3 போடுங்க. இப்போ 2 ப்ளஸ் பண்ணுங்க, 13 3 ஆட் பண்ணானா வரும் 16. இதை 4 டிவைட் பண்ணலாமா, 4 16, இங்கே 1 மிச்சம் 1, 3 12, 4/13. இதுதான் இதுக்கான ஆன்சர். இந்த இடத்துல பாருங்க, இந்த ராஜா சீட்டு மொத்தம் 4 அப்படின்றனால இந்த இடத்துல 4ன்னு போட்டுருவீங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ராஜா எடுத்தாச்சு. அப்போ மிச்சம் எத்தனை, மிச்சம் 3 ராஜா தான் இருக்குது. அதனால தான் 3 போட்டிருக்கேன். 4ன்னு போட்டு தப்பு பண்ணிடாதீங்க. அஞ்சாவது சம் பாருங்க, நன்கு கலைத்து அடுக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கும்போது ஓர் ராசா அல்லது ஒரு ராணியாக கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. n of s ஓட வேல்யூ என்ன, 52. 52 டிவைடில் போட்டுருவோமா, போட்டாச்சு. மேலே வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை போடணும். இங்கே பாருங்க, ஒரு ராசா அல்லது ராணியாக கிடைப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. அல்லது கொடுத்துருக்காங்களா, அல்லது கொடுத்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பண்ண சொன்னா. ராசா அல்லது ராணி. ராசா சீட்டு மொத்தம் எத்தனை, கிங் வந்து மொத்தம் 4. அதே மாதிரி ராணி எத்தனை, குவீன் வந்து மொத்தம் 4. அல்லதா, அப்போ ப்ளஸ் பண்ணணும். 4 ஆட் பண்ணணும் வரும் 8. டிவைட் பண்ணலாமா, 4 அப்படி டிவைட் பண்ணுறேன். 4 8, இங்கே 4 மிச்சம் 1, 3 12, 2/13. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஆறாவது சம் பாருங்க, 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுகிறது. அந்த சீட்டு ராசா அல்லது ஹாட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. n of s ஓட வேல்யூ 52. ஓகே, 52 டிவைடில் போட்டுப்போமா. மேலே வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை போடுவோமா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, அந்த சீட்டு ராசா அல்லது ஹாட் அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ராசா அல்லது
ஹார்ட்டு அல்லது சிவப்பு நிற சீட்டாக இருப்பதற்கு என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. ராசா சீட்டு மொத்தம் எத்தனை? 4. இந்த 4 அப்படியே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹார்ட் எத்தனை மொத்தம் 13. இதில் ஆல்ரெடி இந்த கிங்கை எடுத்தாச்சா, அந்த ராஜாவை நம்ம எடுத்துட்டோம். அப்போ மிச்சம் எத்தனை இருக்கும்? 12 தான் இருக்கும். கிங்கை எடுத்துட்டனால மிச்சம் 12 தான் இருக்குது. இந்த அல்லதுனால இந்த ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த 12 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த அல்லதுக்கு இந்த ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே பாருங்கள், சிவப்பு நிற சீட்டா. எதுதான் சிவப்பு? ஹார்ட்டும் டைமண்டும் தான் சிவப்பு. ஓகேவா? அந்த ஹார்ட்டில் இருக்க எல்லா சீட்டுமே நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஓகேவா? இதில் இருக்க எல்லா சீட்டுமே நம்ம எடுத்தாச்சு. இந்த ஹார்ட்லேயே எடுத்துட்டோம். மிச்சம் என்ன இருக்குது? டைமண்ட் மட்டும் தான் இருக்குது. டைமண்டில் கிங்கு நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். மிச்சம் எத்தனை இருக்கும்? 12 தானே இருக்கும். டைமண்ட் மொத்தம் 13. அதில் கிங் ஆல்ரெடி எடுத்தாச்சு. மிச்சம் எத்தனை இருக்கும்? 12. அந்த 12 இங்கே போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 28. இப்போ 28 மேலே போட்டுக்கோங்க. டிவைட் பண்ணுங்கள். 4 டிவைட் பண்ணலாமா? 7. இங்கே 13 வரும். அப்போ 7/13 தான் இதுக்கான ஆன்சர். அல்லது கொடுத்தாங்க அப்படின்னா ப்ளஸ் பண்ணணும். இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது சம் பாருங்க. பகடையில் அல்லது கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்கன்னு கேட்டிருக்காங்க. n of s-ஓட வேல்யூ என்ன? 36. எப்படி 36 வந்துச்சு? 2 பகடையில் உருட்டுறாங்களா, அப்போ n of s-ஓட வேல்யூ வந்து 36. நெக்ஸ்ட் 36 டிவைடில் போட்டுப்போமா? போட்டுக்கோங்க. மேலே வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை போடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க, 2 முக மதிப்புகளும் சமமாக இருக்க அல்லது கூடுதல் வந்து 4ஆக இருக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. முக மதிப்புகள் சமமாக இருக்குன்னா எதெல்லாம் சமமாக இருக்குது? 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6. மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. இந்த 6 போட்டுக்கோங்க. இங்கே அல்லது கொடுத்துருக்காங்களா, அப்போனா ப்ளஸ் பண்ணுவோமா? அப்போ ப்ளஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? முக மதிப்புகளின் கூடுதல் 4ஆக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. எதெல்லாம் கூட்டினா 4 வரும்? 1,3 கூட்டினா 4 வரும். அதே மாதிரி 2,2 கூட்டினா 4 வரும். அப்புறம் 3,1 கூட்டினா 4 வருமா? இதில் பாருங்கள், இந்த 2,2 வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. மிச்சம் எதை மட்டும் எடுக்காமல் இருக்குது? இந்த 1,1ம் 3,1 மட்டும் தான் எடுக்கல. அப்போ என்ன? 2 மட்டும் தான் எடுக்காமல் இருக்குது. இப்போ 6 2 ஆட் பண்ணுங்க. 8. 8/36. 4 டிவைட் பண்ணாமா? 1 நாங்க 4, 7 நாங்க 8, 9 நாங்க 36. 2/9. இதான் இதுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிள் தான். அவங்க என்ன கேட்டாங்க? முக மதிப்புகளும் சமமாக இருக்கணும். 2 முக மதிப்பும் சமமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1,1, 2,2, 3,3, 4,4, 5,5, 6,6ன்னு வந்துடுச்சு. இதில் மொத்தம் 6 இருக்குது. அந்த 6 இங்கே போட்டாச்சு. அதுக்கடுத்து முக மதிப்புகளையும் கூடுதல் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்களா? 1,3, அதுக்கப்புறம் 2,2, 3,1 இதெல்லாம் கூட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு கூடுதல் வந்து 4 கிடைக்கும். அப்போது இதில் பாருங்கள், இந்த 2,2 வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ எதெல்லாம் எடுக்காமல் இருக்குது? 3,1ஐயும் 1,13ஐயும் மட்டும் தான் எடுக்காமல் இருக்குது. அப்போ இது 2 மட்டும் எடுத்துக்கோங்க. அதான் 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ 6 2 ஆட் பண்ணால் வரும் 8. இதான் இதுக்கான ஆன்சர். 8வது சம் பாருங்க. 2 பகடைகள் ஒரே சமயத்தில் வீசப்படும் போது கூடுதல் 10 அல்லது 11 கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பகடைகள் உருட்டுறாங்களா? அப்போ n of s-ஓட வேல்யூ 36. 36 டிவைடில் போட்டுப்போம். மேலே வந்து கொஷின் என்ன கேட்குறாங்களோ அதை போடுவோமா? என்ன கேட்டிருக்காங்க? கூடுதல் 10 அல்லது கூடுதல் 11 கிடைக்க என்ன நிகழ்தகவுன்னு கேட்டிருக்காங்க. எந்த 2 நம்பரை கூட்டணும் அப்படின்னு நம்மளுக்கு கூடுதல் 10 கிடைக்குன்னு பாருங்கள். 4ஐயும் 6ஐயும் கூட்டினா 10 வரும். அதே மாதிரி 5ஐயும் 5ஐயும் கூட்டினாலும் 10 வரும். 6ஐயும் 4ஐயும் கூட்டினா 10 வரும். மொத்தம் 3 நம்பர் இருக்கா? இந்த 3 இங்கே போட்டுக்கோங்க. அல்லதா அப்போ ப்ளஸ் போட்டுக்கணும். அதுக்கடுத்து பாருங்கள், கூடுதல் 11 5ஐயும் 6ஐயும் கூட்டினா 11 வரும். அதே மாதிரி 6ஐயும் 5ஐயும் கூட்டினா 11 வரும். மொத்தம் 2 நம்பர் இருக்கா? அப்போ 2 இங்கே போட்டுக்கோங்க. 3ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 5. 5/36 தான் இதுக்கான ஆன்சர். 9வது சம் பாருங்க. சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. 3 நாணயங்கள் சுண்டப்படுதா? அப்போ n of s-ஓட வேல்யூ 8. n of s-ஓட வேல்யூவை டிவைடில் போட்டுப்போமா? டிவைடில் போடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை போடுவோம். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? அதிகபட்சம் 2 பூக்கள் அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க,
அதிகபட்சம் 2 பூவா? அதிகமாவே 2 பூ தான் இருக்கணும். 2க்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு பூ கூட இல்லாம இருக்கலாம். 1, 2 கம்மியா இருக்கலாம். ஆனா 2க்கு மேல போயிடக்கூடாது. இங்க பாருங்க, இங்க பூவே இல்ல. ஆனா இருந்தாலும் இத எடுத்துக்கலாம். இங்க ஒரு பூ இருக்கு, இத எடுத்துக்கலாம். இதே ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம். இங்க ஒரு பூ இருக்கு எடுத்துக்கலாம். இது வராது. இங்க வந்து 3 பூ இருக்கு. அதனால வராது. நம்ம அதிகபட்சமாவே 2 பூ தான் இருக்கணும். இங்க 3 பூ இருக்கு. அதனால இது வராது. நெக்ஸ்ட் இங்க 2 பூ இருக்கு. இது வரும். இதுவும் வரும். இதுவும் வரும். மொத்தம் எத்தனை? 7. இந்த 7 போட்டாச்சு. இங்க அல்லது கொடுத்துருக்காங்களா? அப்ப பிளஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? குறைந்தபட்சம் 2 தலைகள்னு கொடுத்துருக்காங்களா? குறைந்தபட்சம் 2 தலைகள். குறைஞ்சது 2 தலையாவது இருக்கணும். இங்க பாருங்க, 2க்கு மேல இருக்கலாம். ஆனா 2க்கு குறைவா இருக்கக்கூடாது. குறைஞ்சது 2 தலையாவது இருக்கணும். 2க்கு மேல இருக்கலாம். ஆனா 2க்கு குறைவா இருக்கக்கூடாது. இங்க 3 தலை இருக்கு. அப்ப இது வரும். இங்க 2 தலை இருக்கு. இது வரும். அதுக்கடுத்து இங்க 2 தலை இருக்கு. இதுவும் வரும். அதுக்கடுத்து இங்க 2 தலை இருக்கு. இதுவும் வரும். இங்க பாருங்க, இது வராது. ஏன்னா 3மே பூவா இருக்கு. குறைஞ்சது 2 தலையாவது இருக்கணும். இங்க ஒரு தலை தான் இருக்கு. இதுவும் வராது. இங்க ஒரு தலை தான் இருக்கு. இதுவும் வராது. இங்க ஒரு தலை தான் இருக்கு. இதுவும் வராது. மேல இருக்க 4 மட்டும்தான் வரும். இந்த 4மே நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு. அப்போ இது நம்மளுக்கு எடுக்கக்கூடாதா? எடுத்ததை எடுக்கக்கூடாதா? அப்போ எதுவுமே இல்லை, 0ன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் பண்ணாலும் 7. அப்போ 7/8 தான் இதுக்கான ஆன்சர். ஆல்ரெடி எடுத்ததை எடுக்கக்கூடாது. அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. 10வது சம் பாருங்க. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது. சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் 1 பூ அல்லது அடுத்தடுத்த 2 தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவினை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நாணயம் வந்து 3 முறை சுண்டப்படுதா? அப்போ n of s ஓட வேல்யூ 8. n of s ஓட வேல்யூ டிவைட்ல போட்டிருப்போமா? போட்டாச்சு. ஓகே. மேல வந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை போடணும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? சரியாக 2 தலைகள் அல்லது குறைந்தபட்சம் 1 பூ அல்லது அடுத்தடுத்து 2 தலை. ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியா 2 தலை கிடைக்கணுமா? இங்க பாருங்க, இங்க 2 தலை இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 தலை இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 2 தலை இருக்கு. மொத்தம் 3. அதுக்கடுத்து இங்க அல்லது கொடுத்துருவாங்களா? அப்ப பிளஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க, குறைந்தபட்சம் 1 பூவா? குறைந்தபட்சம் 1 பூவாவது இருக்கணும். 1க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா கண்டிப்பா 1 பூவாவது இருக்கணும். இங்க பாருங்க, இங்க ஒரு பூ இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பூ இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு பூ இருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 3 பூ இருக்கு. ஒரு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி 2 பூ இருக்கு. இங்க 2 பூ இருக்கு. இங்க 2 பூ இருக்கு. இதெல்லாம் எடுத்துக்கலாம். குறைஞ்சது 1 பூ இருக்கணும். 1க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மொத்தமா 7 இருக்கா? இதுல இந்த ஆல்ரெடி இந்த 3 வந்து நம்ம போட்டாச்சு. இங்க எடுத்துட்டோம். மிச்சம் எத்தனை இருக்கு? 4 தானே இருக்கு. இது. அப்போ இந்த 4 மட்டும் போட்டுக்கோங்க. ஆல்ரெடி எடுத்ததை எடுக்கக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அல்லது இருக்கா? அந்த பிளஸ் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து 2 தலைகள்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 2 தலைகள். இங்க பாருங்க, இதுக்கு அடுத்து இந்த தலை இருக்கா? அப்போ இந்த இது வரும். இதுக்கடுத்து இது தலை இருக்கு. அப்போ அவ்வளவுதான். அப்புறம் இதுக்கடுத்து இது இருக்கு. அப்போ இதுவும் வரும். இதுல ஆல்ரெடி இதையும் எடுத்தாச்சு. அப்போ இது 2 வராது. எது மட்டும் எடுக்காம இருக்கு? இது மட்டும் தான் எடுக்காம இருக்கு. அப்போ 1 மட்டும் தான் வரும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 8. அந்த 8 தூக்கி மேல போடுங்க. இப்போ 8 டிவைட் பண்ணா என்ன வரும்? 1 தான் இதுக்கான ஆன்சர். இன்னொரு டைம் சொல்றேன் பாருங்க. சரியாக 2 தலைன்னு சொல்லியிருக்காங்களா? இங்க பாருங்க, இங்க 2 தலை இருக்கு. இங்க 2 தலை இருக்கு. இங்க 2 தலை இருக்கு. மொத்தம் 3. அந்த 3 இங்க போட்டாச்சு. நெக்ஸ்ட் இங்க அல்லது கொடுத்துருக்காங்க. பிளஸ் போட்டாச்சு. அதுக்கடுத்து பாருங்க, குறைந்தபட்சம் 1 பூ. குறைஞ்சது 1 பூவாவது இருக்கணும். 1க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். ஓகேவா? இங்க பாருங்க, இங்க 1 பூ இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் 1 பூ இருக்கு. இங்கேயும் 1 பூ இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 3 பூ இருக்கு. இதையும் எடுத்துக்கலாம். 2 பூ இருக்கு. இங்க 2 பூ இருக்கு. இங்க 2 பூ இருக்கு. குறைஞ்சது 1 பூவாவது இருக்கணும். 2க்கு மேல எவ்வளவு வேணா, 1க்கு மேல எவ்வளவு வேணா இருக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை? 7 இருக்கா? இந்த 7ல ஆல்ரெடி இதையும் எடுத்தாச்சு. மிச்சம் எது மட்டும் எடுக்காம இருக்கு? இந்த 4 மட்டும் தான் எடுக்கல. இந்த 4 மட்டும் போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். ஆல்ரெடி எடுத்ததை போடக்கூடாது. அவ்வளவுதான். அதுக்கடுத்து பாருங்க, இங்க அல்லது இருக்கு. அந்த பிளஸ் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? அடுத்தடுத்து 2 தலைகள்னு கொடுத்துருக்காங்க. ஒரு தலை எடுத்து அது பக்கத்துல இன்னொரு தலை இருக்கணும். இங்க பாருங்க, இது பக்கத்துல இன்னொரு தலை இருக்கு. அப்போ இது வரும். அது மாதிரி இந்த தலை அடுத்து இது இருக்கு. அப்போ இதுவும் வரும். அது மாதிரி இந்த தலைக்கு அடுத்து இந்த தலை இருக்கு. அப்போ இதுவும் வரும். அப்போ இது 1, இது 1, இது 1. இதுல இதையும் ஆல்ரெடி எடுத்தாச்சு. இன்னும் இது மட்டும் எடுக்காம இருக்கு. இது 1 மட்டும் தான் எடுக்காம இருக்கு. அந்த 1 மட்டும் இங்க போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா 8ன்னு வருது. இந்த 8 தூக்கி இங்க போடுங்க. இந்த 8க்கு இந்த 8க்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா மிச்சம் 1. இதான் இதுக்கான ஆன்சர். ஓகே. நிகழ்தகவுல நாணயம், பகடை, சீட்டுக்கட்டு இந்த 3 டாபிக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல நிகழ்தகவுல பந்துகள் ரேட் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அது வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.